2/12/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம 1ஆந்தேதி கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கோட ரிசல்ட் பார்த்துடலாம். 1/12/2025 கேரளாவுக்கு தனியாகவும் டிஆருக்கு தனியாகவும் கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம். அந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் நான் ஏன் 4 ஷோக்கும் சேர்த்தே கெஸ்ஸிங் கொடுக்கேன்னு இந்த கெஸ்ஸிங்கை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதனால தான் நான் 4 ஷோக்கும் சேர்த்தே கெஸ்ஸிங் கொடுக்குறது. ஏன்னா நம்ம நம்பர் கன்ஃபார்ம் பண்ணி எடுக்கிறது கிடையாது, நம்ம கெஸ்ஸிங் எடுக்க நம்பரு. அது மேபி எதுலையாவது ஒன்றுல மாறி இதில் இல்லைன்னா அதில் வரும், அந்த ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம கெஸ்ஸிங் எடுக்கிறது. அப்படி எடுத்து தான் போன மாதத்தில் 30 நாளில் நம்ம ஒரு 10 வின்னிங் 9 வின்னிங் கிட்ட எடுத்திருந்தோம். அந்த வீடியோவும் போட்டிருக்கோம், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும். இன்றைக்கான ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் 060 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து. நமக்கு கொடுத்துருந்த கெஸ்ஸிங்கில் 5 கிட்ட இருந்து வேறு எந்த ஒரு இதுலேயுமே நம்ம இது பண்ணி கொடுக்கவே இல்லை. அது நமக்கு ஒரு பெரிய லாஸ் ஆச்சு. ஆனால் நம்ம டிஆர் கேமில் ஆல் போர்டில் 0வும் 6ம் கொடுத்துருந்தோம். அது மாதிரி ஏசிபிசி ஏபிலையும் 0660 கொடுத்துருந்தோம். மேபி இந்த 4 நம்பர் தான் ஆல் போர்டில் எப்போவுமே கொடுப்போம். அது மாதிரி கொடுத்துருந்தா கூட உங்களுக்கு நல்ல ஒரு வின்னிங் இருந்திருக்கும். இதனால தான் நான் தனித்தனியாக பிரித்து போடாமல் சேர்த்து கெஸ்ஸிங் போடியது. கேரளா டிஆர் 4 ஷோக்கும் சேர்த்து கெஸ்ஸிங் போடியேன். நான் திரும்பவும் அதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கலான்னு இருக்கேன். ஆனால் இப்போ 3 நம்பர் மட்டும் போட்டதை நிப்பாட்டிட்டு ஆல் போர்டு நம்பரும் ஏசிபிசி நம்பரும் போட்டுட்ருக்கேன். 3 நம்பர் போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக 3 நம்பர் கெஸ்ஸிங் எடுத்து போடியேன். அதனால் கேரளாவில் எந்த ஒரு வின்னிங்குமே இல்லை. டிஆர் 4 ஷோக்கும் ஃபாலோ பண்ணி சொல்லி நம்பர் கொடுத்துருந்தோம். நம்பர் கொடுத்துருந்ததில் ஆல் போர்டில் 06 கொடுத்துருந்தோம். 1 மணிக்கு 280 ரிசல்ட் வந்துருந்து. 280 ரிசல்ட்டுக்கு நமக்கு 1 மணி ஷோவில் ஆல் போர்டு 0 ஒரு நல்ல ஒரு வின்னிங்கில் இருந்து. மேபி இந்த 4 நம்பருமே நம்ம சேர்த்து ஆல் போர்டில் கொடுத்துருப்போன்னா ஒரு 8மே வின்னிங் இருந்திருக்கும். நம்ம அப்படி கொடுக்கல, தனியாக கொடுத்தனால அது மிஸ் ஆகிருக்கு. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்கன்னா மேபி வின்னிங் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு 999 சொல்லிட்டு டிஆரில் ரிசல்ட் வந்துருந்து. இது எதிர்பார்க்காத ரிசல்ட்டு. அதில் நமக்கு எந்த ஒரு வின்னிங்குமே கிடையாது. அவங்க பவரில் கூட 4994 தான் எடுத்திருந்தோம். அது மாதிரி 6611 எடுத்திருந்தோம். ஆனால் 999 வந்துட்டு ரிசல்ட்டில். அதுக்கப்புறம் 8 மணிக்கு 621 சொல்லிட்டு ரிசல்ட் வந்துருந்து. 621க்கும் நமக்கு ஆல் போர்டில் 6 வின் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இங்கே 6116 கொடுத்துருந்தோம். அதுலேயுமே ஒரு ஏசி வின் ஆகிருக்குது. ஆனால் கேரளாவில் தான் இன்றைக்கி பெரிய ஒரு லாஸான இதுனா கேரளாவில் தான் நம்ம இதாகி போச்சு. இனி அப்படி மாறக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் எப்போவுமே போடுற மாதிரி 4 ஷோக்கும் சேர்த்தாப்புலேயே கெஸ்ஸிங். நீங்கள் இதை தொடர்ந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாஸ் இருக்காது, ப்ராஃபிட் இருக்கும். நீங்கள் இப்போ ஒரு நாள் 1000 இன்வெஸ்ட் பண்ணி விளையாடுதீங்கன்னா அந்த 1000 லாஸ் ஆகாது. அந்த நீங்கள் டிக்கெட் போடுற காசு அது உங்கள் கைக்கு வரணும் அடுத்தது கேம் விளையாடுறதுக்குன்னா. அந்த மாதிரி ஒரு மைண்ட் தாட்டில் தான் கெஸ்ஸிங் இருக்குது. வின்னிங் 3 நம்பர் வின்னிங் வர டைமில் பார்த்துக்கலாம். அந்த மாதிரி ஒரு இதில் தான் கெஸ்ஸிங் எடுத்து போட்டுட்ருக்கேன். நீங்கள் தொடர்ந்து என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நான் இன்னும் இதாகவே நீங்கள் எவ்வளோத்துக்கு என்கரேஜ் பண்ணீங்களோ அவ்வளோத்துக்கு தான் நானும் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து 3 நம்பர் கெஸ்ஸிங் எடுக்க முடியும். 2/12/2025 கேஎல்டிஆர் கெஸ்ஸிங் 4 ஷோக்கும் சேர்த்து இந்த கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 2057 சொல்லி எடுத்திருக்கோம். எல்லாமே பவர் டு பவரில் தான் இருக்குது. மேபி ஃபுல்லாகவே சின்ன நம்பராக பிடிச்சி விளையாடி வராங்க. அது மாதிரி 0வும் இதாக்கிட்டு வராங்க. அதனால தான் இந்த 0வை திருப்பியும் ஆல் போர்டில் வச்சுருக்கேன். நீங்கள் 0 ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஆல் போர்டில் 0, நாளைக்கு ஆல் போர்டில் 0க்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கும். அது மாதிரி ஏழுக்கும் நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும். அதுக்கப்புறம் ஏசிபிசி ஏபியில் 21 12 57 75 85 58 27 72 எடுத்துருக்கோம். அதுதான் அதிகப்படியாகவே ஏசிபிசியில் 5 வச்சு தான் எடுத்துருக்கோம். ஏன்னா 0க்கும் 5க்கும் 7க்கும் ரொம்பவே இது இந்த 4 நம்பர் நாளைக்கு கண்டிப்பாக 4 ஷோக்குமே ஹிட் ஆகும். அதனால் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம்
இதோட பவர் கேசிங் ஏசிபிஸோட பவர் கேசிங் 2112க்கு 71176226 எடுத்திருக்கோம். அதுக்கப்புறம் 5775க்கு 07705225 எடுத்திருக்கோம். அப்புறம் 8558க்கு 35530880 எடுத்திருக்கோம். 2772 வந்து பவர் டு பவராக இருக்குது, அதனால் நம்ம 7722 எடுத்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் கெஸ்ஸிங் மேட்ச் பண்ணி பாருங்கள். மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு மேபி இதில் ஏதாவது நம்பர் உங்களுக்கும் கெஸ்ஸிங்கில் வர மாதிரி இருந்ததுன்னா அதை நம்பரை அதிகமாக வச்சு ப்ளே பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.